எந்த தரப்பு வம்புழுக்காம இருக்கான்? தேவர் இளைஞர்களை பேசியிருக்கான். பார்த்தா தேவர் இளைஞர் பூரா போதக்காரங்க, தேவர் சேஞ்சிக்கு போறவங்களான்னு பேசியிருக்கான். அப்ப அங்க தேவருக்கு குரூப்புக்காரங்க ஜெயிலுக்குள்ள தானே நீங்க கூட தூக்கி போட்டு எடுத்து வரல. ஆமா, அவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, மகாத்மா காந்தி பேர, களவாணி பைய, கலுசட பைய, இவனதுக்கு கொல்லணும், இவனா சாக போறான் கஞ்சா குடிப்பே, வரக்கஞ்சா குடிக்க பச்சை கஞ்சா குடிக்கிறவன். கஞ்சா அடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருக்கான், கஞ்சா சிகரெட்ல ஏத்துறதுக்குன்னு ஆள் வச்சிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. மதுரைக்காரங்க தான் ஸ்பெஷல் இருக்கு கஞ்சா ஏத்துறதுக்கு. சிகரெட்ல கஞ்சா ஏத்தனா அது எல்லா பேரும் ஏத்த தெரியாது. பெண்களை பத்தி பேசுறது கைது பண்ணா திமுக பாதி பேரை கைது பண்ணணும், நீங்க யோக்கியமான்னு கேட்கறாங்க. கேடி ராகவனை கைது பண்ணுமா? கேடி ராகவன் ஆபாச படத்தை வெளியிட்டாரு. உங்க கட்சியில் நடவடிக்கை ஒரு குழு போட்டீங்க, குழு கிழிச்சிங்களா? நான் வானதி அம்மாவை கேட்கிறேன். தமிழக அரசு குண்டர் சட்டத்தை பார்க்க வேண்டும். குண்டர் சட்டம் சரியா சார்? கண்டிப்பா போடணும். கஞ்சா வியாபாரம் பண்றான், இவனே கஞ்சா வியாபாரம் பண்றான். இவன் கார்ல கஞ்சா இருக்கு, இவன் தங்கியிருந்த தங்குமுடியில கஞ்சா இருக்கு, இவன் இருக்கிறது சென்னையில. தேனியில் என்னடா வந்து பழனிச்செட்டி தங்குற? அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு, புத்தலாட்டு, அயோக்கிய உதாரணம். நான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்த்தேன். பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் நின்றுகிட்டே இருந்தாரு. திராவிட மாடல் ஆட்சி சரியில்லைன்னு சொன்னேன். சொல்றேன் பேட்டியில, யாராவது சொல்ல முடியுமா? ஜூலை 2023 அன்னைக்கு தமிழக முதல்வர் நேரா போய் குறிஞ்சி இல்லத்துல பார்த்தேன். நான் நேரா பார்த்தேன். 25 நிமிடங்கள் உரையாடினோம் முதலமைச்சரோட. எஸ், அருகில் உதயநிதி இருந்தார். அடங்காத என்ன செய்வீங்க? சவுக்கு அடங்காப்பிடாரு. அடங்காப்பிடாருங்களா? அது அடங்காப்பிடாரியா? அடிச்சா என்ன, தூக்கி போட்டு மிதிச்சான்றேன். இவெல்லாம் அதாவது வன்முறை என்ன மனித உரிமை என்று என்ன சொல்றேன்னா, அடக்கமா இருந்தா மனித உரிமை. சார் வணக்கம். வணக்கம். பார்த்துருப்பீங்க, சவுக்கு சங்கர் வந்து தேனியில் தடாலடி கைது செய்தது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே இப்போ கஞ்சா வழக்கும் பாய்ந்திருக்கிறது. அப்புறம் ஜெயிலுக்குள்ளே வந்து அவரோட வழக்கையும் சொல்கிறாரு, அவரை கையெல்லாம் அடித்து நுறுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. பல்வேறு விவாதம் போய்கிட்டு இருக்குது. முதல்ல இந்த கைது எப்படி பார்க்குறது? தடாலடி கைது, சவுக்கு சங்கர், சரக்கு சங்கர் கைதெல்லாம் இவ்வளோ பெருசாக ஊடகவியலாளர் கேட்கக்கூடாது. கஞ்சா வியாபாரியே கஞ்சா கைது தானே போட முடியும் சார். அவர் ஒரு நாங்கள் ஏற்கனவே நீங்கள் எங்களுடைய என்ன, அவர் என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா, இல்லை மொழி போராட்ட தியாகியா? திருட்டு பைய பாலியல் வழக்கில் உள்ள போக வேண்டியவன், விபச்சார வழக்கில் உள்ள போக வேண்டியவன் கஞ்சா கேஸில் போயிருக்கான். கஞ்சா கேஸில் கைங்களும் மாட்டிருக்கான், அவ்வளோதான். மற்றபடி அவன் ஒன்றும் பெரிய யோக்கியம் இல்லை. யோக்கியம் இருந்தால் பேச வேண்டியதான். இவன் என்ன பெரிய ஊடகவியாளர், என்ன பெரிய ஊடகவியாளர், பெரிய கருத்து சுதந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான் நாட்டில். சில பேர் இந்த துப்புக்கட்ட எடப்பாடி பழனிசாமி, சசிகலாவை பாருங்க, யாருக்கு ஆதரவாக பேசணும்? இவன் பெரிய கருத்து சுதந்திர போராளியாவே எடப்பாடி பதில் சொல்லி ஆகுன்றாங்களே. எடப்பாடி 13 பேரை சுட்ட போது முதலமைச்சராக இருந்தீங்களே, காக்கை குருவியில போல சுட்டீங்களே துப்பாக்கி, தூத்துக்குடியில முதலமைச்சராக உட்கார்ந்துருந்தீங்க. அப்ப சவுக்கு சங்கர் என்ன புடிங்கிட்டு இருந்தானா? எதிர்த்து கேட்கணும்ல. நீங்க என்ன சொன்னீங்க? பத்திரிகையாளர் கேட்கும்போது நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் எப்படி இருக்கு? அதனால சரக்கு சங்கர் பேர் சவுக்கு சங்கர் கிடையாது, சரக்கு. எப்பவுமே சரக்கு அடிக்கிறது, சரக்குக்காக விலை போனவன் தானே. நீங்க இந்த ஆதம் ஒரு யூடியூப் சேனல், ஆதம் தமிழ்ல, அதுல ஒரு திருப்பாரு ஊடகவியாளர் மாதேஷ், அவர் இவருக்காக பீர் பாட்டில் சொல்லிட்டு வந்த காட்சி தான் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம்ல. பீர் பாட்டில் கொலை பண்ணவங்க தானே. அப்புறம் என்ன பிறகு யோக்கிய மாதிரி என்ன பத்திரிகையில சில பேர் கருத்து சுதந்திரம், சவுக்கு சங்கர் பெரிய யூடியூபர்ல பெரிய ஆளு. என்ன இந்த நாட்டுக்கு நீங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்க நிலையை கொண்டு வந்தாங்க. கஞ்சா வழக்கு பாஞ்சிருக்கிறது. கஞ்சா வச்சிருந்தா கஞ்சா வழக்கு தான் போட முடியும், அப்புறம் அபின் வழக்கா போட முடியும். இவன் கஞ்சா குடிகாரன்றதை நாங்க சொல்லிட்டோம். அது மட்டும் இல்ல, இப்ப அவன் வந்து யூடியூபர்ன்ற பேர்ல கஞ்சா வந்து இவன் தான் கடத்துறான். கஞ்சா கடத்துறாங்க. கஞ்சா வந்து தேனிக்கு உனக்கு என்ன வேலை?
தேனியில் உனக்கு என்ன விலைன்னு கேட்குறேன். தேனி பகுதியில் தான் கஞ்சா அதிகமாக வந்து விற்பனை ஆகுது. இவன் யூடியூப்பர் ஊடகவியாளரை பயன்படுத்தி இவன் தேனியிலேருந்து கஞ்சாவை கொண்டு போய் வேற மாவட்டங்களுக்கு விற்கிறான். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? தமிழ்நாடு கஞ்சா விற்பனையில தள்ளாடுதுன்றாரு. அது யார் சொல்றது? யூடியூபர் சவுக்கு சங்கர், சரக்கு சங்கர் சொல்றான். இவங்களே வியாபாரம் பண்றாங்க. தமிழ்நாடு பூரா சரக்கு சங்கர் வியாபாரம் பண்றான். நீங்க இது உண்மையான செய்தி. யூடியூபர் ஊடகவியாளர் போர்டு போட்டுக்கிட்டு எழுத்து வச்சுக்கிட்டு கார்ல சும்மா வந்து 2 போலீஸ் அதிகாரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை, ஐபிஎஸ் அதிகாரி மிரட்டிக்கிட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இவனுடைய வேலையை என்னன்னு கேட்டால் தமிழ்நாடு கூட ஒரு வாரம் யாருக்காக நீதி கேட்டு கொண்டு கொடுத்துக்கிட்டு இருப்பான். இவன் எந்த பக்கம் நிற்பான்னு கேட்டால் கண்ணீர் மல்க கொண்ட ஸ்ரீமதி தாயார் பக்கம் நிற்க மாட்டான். மாணவி, அந்த பள்ளி மாணவி பச்சிளம் குழந்தை மரணம் அடைந்திருக்கிறார். அந்த பகுதிக்கிற பொதுமக்களே வெகுண்டு எழுந்து அந்த பள்ளிக்கூடத்தை அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறாங்க. ஆனா நாடே ஸ்ரீமதியின் தாயாரின் கண்ணீரை துடைப்பதற்காக ஆறுதலும் தேர்தலும் சொல்லி கொண்டிருக்கும் போது இந்த சரக்கு சங்கர் சரக்கை போட்டுட்டு அந்த பள்ளிக்கூடத்துடைய உரிமையாளருக்கு நீங்க அந்த ஊடகங்களை பார்த்த ஊடக அந்த நேரத்தில் பார்த்தீங்களாங்க, அனைத்து ஊடகத்திலையும் இவன் மட்டும் சிறுமதி இறந்த பிள்ளைய தவறா பேசுறான். மனசாட்சி விட்டுட்டு 10 மாதம் பெத்து வளர்த்த அந்த தாயை தவறா பேசுற ஒரு சண்டாளன் இந்த சரக்கு சங்கர். அதனால என்ன இப்ப நம்ம பெரிய கருத்து சுதந்திரம் சொன்ன என்ன சொன்னாங்க? இந்திரா காந்தி அம்மையாவுடைய நெருக்கடி நிலை இருந்தது, கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டது, எழுத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டது. அன்றைக்கு திருமணமாகி 6 மாதத்தில் இருந்த நம்முடைய இன்றைய முதல்வர், அன்றைய முதல்வர் கலைஞருடைய மகன் சிறைக்கு போனார். 2 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். இவரு கருத்து சுதந்திரத்துக்காக போனார்னா ஒத்துக்கலாம். ஆனா என்றைக்காவது சவுக்கு சங்கர் கருத்து சுதந்திரத்துக்கு உண்மையா பேசியிருக்காரா? சரக்கு, காசு, பணம், துட்டுக்காகவே சரக்குக்காகவே தான் வாழ்நாள் முழுவதும் யூடியூப் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவன் வந்து கைது செஞ்சது பெரிய கருத்து சுதந்திரம். என்ன பிரச்சனையா இருக்குன்னா, ஜெயிலுக்குள்ள வந்து போலீஸ்காரர்கள் வந்து பிளாஸ்டிக் வந்து துணியில கட்டி அடிச்சிருக்காங்க, அவர் கையெல்லாம் பிராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழக்கறிஞர் சொல்றாரு இல்லையா, அது சரியான்ற இதெல்லாம் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக சொல்லக்கூடிய செய்தி, ஜாமீன்ல வெளியே வர்றதுக்காக மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய செய்தி. நான் மனித உரிமை அடிப்படையில் சொல்றேன், சிறைக்குள்ள அடிக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் சரக்கை போட்டு உள்ள போய் தகராறு பண்ணானாங்க அடிப்பாங்க. அவர் தகராறு பண்ண சொல்ல வரீங்களா? இவன் சரக்கோடு தான் உள்ள போயிருக்கான். இவன் போகும்போதே சரக்கு அடிச்சு தானே போயிருக்கான். உன்னை போலீஸார் வந்து பிடிச்சி சரக்கு அடிச்சுட்டு தான் போயிருக்கான், கஞ்சா அடிச்சுட்டு தான் போயிருக்கான், கஞ்சா போதையில் போயிருக்கான். உள்ளே போய் யார்ட்டே வம்புழுத்திருப்பான். வம்புழுத்தா சக கைதிகள் அங்கே வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. சிறை இப்போ நாங்கள்லாம் வந்து வழக்கறிஞராகவும் ஜெயிலுக்கு போயிருக்கோம், அரசியல்வாதியாகவும் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கோம், கைதியாகவும் தெரியும். அங்கே எதுக்குனாலும் அடிக்க மாட்டாங்க. அடங்கா பிடாரி என்ன செய்வீங்க? அடங்காதவங்க என்ன செய்வீங்க? சவுக்கு அடங்கா பிடாரி சார். அடங்கா பிடாரி இல்லை, அது அடங்கா பிடாரியா அடிச்சா என்ன, தூக்கி போட்டு மிதிச்சா என்னன்றேன். இவெல்லாம் அதாவது அது வன்முறை, வன்முறை என்ன மனித உரிமை என்று என்ன சொல்றேன்னா, அடக்கமா இருந்தா மனித உரிமை. நீங்க கீழ்பாக்க மருத்துவமனை எல்லாத்தையுமா கொண்டு போய் போடுறோம். சொல்லவங்க ஏன் வருது? மனநலம் பாதிக்கப்பட்டவரோட வச்சிருக்காங்களாமே அவரை. மனநலம் பாதிக்கப்பட்டுதான் கஞ்சா போதை அடிச்சா என்னங்க? இவன் தினசரி கஞ்சா போதைக்காரன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான்ல. மனநலம் பாதிக்கப்பட்டதுனாலதான் மனநலம் பாதிக்கப்பட்ட கைதிகளோட வச்சிருக்காங்களாமே. இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவுட மனநலம் பாதிக்கப்பட்ட கைதியோட வைப்பாங்க. என்ன சார் சொல்றீங்க? அவர் யாரோட வைப்பாங்க? அவர் மனநலம் பாதிக்கப்பட்டன்னு சொல்றீங்க? நிச்சயமாக சொல்றேன். அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு, பித்தலாட்டு, அயோக்கிய உதாரணம். நான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்த்தேன். பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் நின்றுகிட்டே இருந்தாரு. திராவிட மாடல் ஆட்சி சரியில்லைன்னு சொன்னேன். சொல்றேன் பேட்டியில. இது யாராவது சொல்ல முடியுமா? ஒரு முதலமைச்சரை இப்ப நான் முதலமைச்சரை பார்க்கிறேன். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் அடிப்படையில் தேதி கேட்கிறேன், நேரம் கேட்கிறேன், என்னுடைய ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றேன். பத்திரிகையில செய்தி முதலமைச்சர் அலுவலகத்தில் தான் வெளியிடுவாங்க, புகைப்படத்தை அவங்க தான் வெளியிடுவாங்க. ஒரு புத்தகம் வெளியிட்டேன், தேதி கேட்கிறேன், நேரம் கேட்கிறேன், வர சொல்றாரு, போறோம். இதுதான் முதலமைச்சருடைய புரோட்டோக்கால். யாரும் போய் உடனே பார்த்துட முடியாது. ஆனா இவன் மக்களை எவ்வளவு முட்டாளாக்குறான், இவன் எவ்வளவு பெரிய முட்டாள்ன்றது உதாரணம். நான் குறிஞ்சி இல்லத்துல நான் முதலமைச்சரை போய் பார்த்தேன். இப்படி பொய்யா பேசி, ஃப்ராடா பேசி, பித்தலாட்டமா பேசி தமிழ்நாட்டில் ஒரு யூடியூபரா வளம் வந்திருக்கேன். வெக்கம் கேட்ட எடப்பாடி பழனிசாமி வேற ஆளே கிடைக்காம அந்த அளவுக்கு
இவ்வளவு கேவலமா அந்த யூடியூபர் சவுக்கு சங்கரை போய் நம்பிக்கிட்டு இருக்க முடியல. மாதம் 1 லட்சம் ரூபா கார் டீசலுக்கு மட்டும் 5 லட்சம் ரூபா தனி இனோவா காரு. அப்ப இவன் என்ன செய்வான்? இவன் மேல ஏற்கனவே பாலியல் வழக்கு இருக்கு. யோக்கியனாவே நான் என்ன சொல்றேன், சரக்கு சங்கர் யோக்கியமான ஆளா? ஏற்கனவே பாலியல் வழக்கு இருக்கு. சன் டிவில பார்த்த ஒரு பெண் வந்து பாலியல் வழக்கு. இவன் மனைவி வந்து மேல வழக்கு கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு வழக்கு கொடுத்துருக்கு. இவன் மேல பாலியல் வழக்கு நிறைய இருக்கு. இவன் மனைவி விவகாரத்து வழக்கு இருக்கு. இவன் ஏற்கனவே ஒழுங்கினவன் நடந்து கொண்ட வழக்குக்காக தான் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவன். இவன் பெண் ஊழியர்களை வந்து தவறா பேசக்கூடியவன் தான், தவறான பார்வை பார்க்கக்கூடியவன் தான். அதனால தான் வந்து இவனை வந்து நீதிபதிகளை தவறா பேசி சிறையில் இருந்தான், கடலூர் சிறையில் இருந்தான். இப்ப பெண் காவலர்களை பேசுறான். பெண் காவலர்கள் சொன்னா நம்முடைய சகோதரிகள் எல்லா பேர் வீட்லயும் பெண் காவலர் இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு ஆண் அதிகாரிகளை சரி கட்டுறாங்க அப்படின்னு பேசினா நீ மாமாவா இருந்தியா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் சரக்கு சங்கருக்கு மாமா சங்கரா? நீ எப்படி அவனுக்கு தெரியும்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீ விமர்சனம் பண்ணு, ஊழல் இருந்தா விமர்சனம் பண்ணு. திமுக அதை ஏற்றுக்கொள்ளும், சரி செய்ய. திமுக மிகப்பெரிய ஒரு கருத்து சுதந்திரமான இயக்கம். அந்த இயக்கத்தை யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், திறந்த புத்தகம். ஒரு ஜனநாயக இயக்கம் ஆட்சியில் இருக்கிறாங்க, விமர்சனம் பண்ணலாம். இப்போ நாங்களே விமர்சனம் பண்ணுவோம், ஆதரிப்போம். தவறு இருந்தால் சுட்டி காட்டுவோம். சுட்டி காட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவம் திமுகவுக்கு உண்டு, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உண்டு. இல்லை சார், இப்போ முக்கியமாக வந்து அதிமுக மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. குறிப்பாக சசிகலா வந்து இது கருத்து எதிரானது. முழுக்க சவுக்கு சங்கர் நல்ல ஒரு பத்திரிகை அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க சசிகலாவே. சசிகலாவுக்கு சரக்கு சங்கரை பற்றி என்ன தெரியும்? என்ன கேட்குறேன் நான், சரக்கு சங்கரை பற்றி உங்களுக்கு என்னமா தெரியும்? அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அறிக்கை வரணும். அவங்க பேரில் ஒரு அறிக்கை அதிமுக போச்சு சசிகலான்னு பேரில் வரணும். ஒரு சரக்கு சங்கம் இருக்குல்ல, என்ன சரக்கு இருக்கு? சரக்கு சங்கர்கிட்ட என்ன சரக்கு இருக்கு? சசிகலாவுக்கு என்ன தெரியும்? ஆனால் இவங்கெல்லாம் வந்து காலாவதியான அரசியல்வாதிகளாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால ஏதாவது தன்னுடைய பெயர் பத்திரிகையில் ஊடகங்களில் வரணுன்றதுக்காக ஒரு பேச்சுறதை தவிர சவுக்கு சங்கர் மேலே திராவிட முன்னேற்ற கழக அரசு பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த வழக்கை போடலை. போட்டிருந்தா என்னைக்கே போட்டுக்கலாம். இப்போ எங்களை போன்றக்கூடிய வேண்டுகோள்னு கேட்டால் நான்லாம் குண்டர் தடுப்பு சட்டத்தை எதிர்க்கக்கூடியவன். ஓகே. ஆனால் இப்படிப்பட்ட அயோக்கிய பேர்வழியின் மேலே தமிழக அரசு குண்டர் சட்டத்தை பார்க்க வேண்டும். குண்டர் சட்டம் சரியா சார்? கண்டிப்பா போடணும். கஞ்சா வியாபாரம் பண்றான், இவனே கஞ்சா வியாபாரம் பண்றான். இவன் கார்ல கஞ்சா இருக்கு, இவன் தங்கியிருந்த தங்குமுடியில கஞ்சா இருக்கு, இவன் இருக்கிறது சென்னையில. தேனியில் என்னடா வந்து பழனிச்செட்டி தங்குற கஞ்சா வியாபாரம் பண்றவனோட ஒன்னா தொடர்பு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, தமிழக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த கொண்டிருக்காங்க. கஞ்சா வியாபாரம் இவங்களே பண்றாங்க. யாரு? சரக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பணத்தை வாங்கிட்டு இவங்களே தமிழ்நாடு பூரா கஞ்சா வியாபாரம் பண்ணுக்கு டீலரா இருந்துக்கிட்டு கார்ல ஊடகவியாளர் போட்டுக்கிட்டு திமுக அரசு ஆட்சியில கஞ்சா வியாபாரம் தமிழ்நாடு பூரா நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டையும் திமுக மேல வைப்பதற்காக ஒரு கல்லில் 2 மாங்காயாக கஞ்சா வியாபாரத்தையும் நடத்திக்கிட்டு திமுக அரசு கஞ்சா வியாபாரத்தை தடுக்கிற குற்றச்சாட்டையும் சுமத்துறாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி உடந்த நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி உடந்த, அதனாலதான் அறிக்கை கொடுக்குறாரு. அதிமுக ஆஜராக அதிமுக வழக்கு ஆஜராகிறாரு. அதுல வானதி சீனிவாசன் சொல்றாங்க. வானதி சீனிவாசன் பேசுறது முக்கியமானது. நீங்க பெண்கள், நீங்க என்ன திடீர்னு பெண் காவலர்ல மாறிட்டீங்க? அப்படி பெண்களை பத்தி பேசுறது கைது பண்ணா திமுக பாதி பேரை கைது பண்ணணும், நீங்க யோக்கியமானு கேட்கறாங்க. கேடி ராகவனை கைது பண்ணுமா? கேடி ராகவன் ஆபாச படத்தை வெளியிட்டாரு. உங்க கட்சியில் நடவடிக்கைக்கு ஒரு குழு போட்டீங்க, குழு கிழிச்சிங்களா? நான் வானதி அம்மாவை கேட்கிறேன். பெண்ணுன்னா நீங்களும் பெண்ணு, உங்களுக்கு பாதிப்புனாலும் நாங்க பேசுவோம். பெண் என்றால் யாருக்காகவும் எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் பேசுவோம். பெண் காவலர்களை இழிவாக பேசுகிறா, அவனுக்கு ஆர்வா பேசுகிற நீங்க மகளிர் செயலாளரா? நான் கேட்கிறேன் உங்களை, உங்க கட்சியில எவ்வளவு பாலியல் கட்சி நடத்துறீங்க? நீங்க பாலியல் கட்சி தான் நடத்துறீங்க. பாஜக அவங்க பாலியல் கட்சின்னு திராவிட இயக்கத்தை போல சொல்றாங்களே. திராவிட இயக்கம் என்ன பாலியல் கட்சி நடத்துது? நீங்க பாலியல் பெண்களை தவறாக பேசுகிற சரக்கு சங்கரை ஆதரிக்கிறீங்க. பகிரங்கமாக ஆபாசப்பட வெளியிடக்கூடிய கேடி ராகவனை ஆதரிக்கிறீங்க. சூர்யா டெய்சி பேசின பேச்சு எந்த கட்சி நடந்துச்சு? திராவிட இயக்கத்தில் நடந்துச்சு. ஆபாச அர்ச்சனைகள் ஜெயா அந்த
சூர்யா பேசின பேச்சு யார் பேச்சு? அதனால வானதி சீனிவாசன்லாம் வந்து சரக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்ற நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த சரக்கு சங்கர் தான் வந்து பெரிய உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய பேச்சாளர். ஏன்னா டூப் மாஸ்டர், ஃப்ராடா விடுறது, புத்தலாட்டமா விடுறது. அதனால திமுக அரசு பழிவாங்க நோக்கத்தோடு இருக்கல. பெண் காவலர்களை பேசியிருக்கா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை ஆய்வாளர் புகாரின் போல் நடவடிக்கை. அவரை கைது செய்ய வரும்போது அங்க கஞ்சா இருக்கு. இவன் தினசரி கஞ்சா இல்லாம தூங்குறது இல்லை. கஞ்சா அடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருக்கான், கஞ்சா சீரட்ல ஏத்துறதுக்குன்னு ஆள் வச்சிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. மதுரைக்காரன் தான் ஸ்பெஷல் ஒருத்தன் கஞ்சா ஏத்துறதுக்கு. சீரட்ல கஞ்சா ஏத்தனா அது எல்லா பேரும் ஏத்த தெரியாது. சீரட்ல கூடிய தூளை பூரா கீழே போட்டுட்டு பாதி அளவு கஞ்சா ஏத்தணுமா? எங்க சிறைக்குள்ள சொல்றான்ல, அவன் கிளைண்ட் வர்றான்ல, இவனுக்கு சரக்கு சங்கருக்கு கஞ்சா டெய்லி வந்து 12 சிரட்டான், 12 சிரட்டு சாப்பிட்றானா, கஞ்சா சிரட்டு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? அதனால இப்போ வந்து அவங்க என்ன குயான்னு கத்துறாங்க. அவரை பேட்டி எடுத்த பெலிக்ஸ் என்ன சொல்றாருனாக்கா, அதாவது சவுக் சங்கர் உயிருக்கு ஆபத்து இருக்குது, உள்ளே வச்சு வந்து கொன்றுவாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு புயல் கிளம்பியிருக்காரு. ஆமா, அவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, மகாத்மா காந்தி பேரன், களவாணி பைய, கடுசட பைய, இவனது கொல்லணும், இவனா சாக போறான் கஞ்சா குடி பைய. வரக்கஞ்சா குடிக்க பச்சை கஞ்சா குடிக்கிறவன். நீங்க தேடி பக்கம்லாம் வரக்கஞ்சா தெரியுமா உங்களுக்கு? கஞ்சாலே வரக்கஞ்சா இருக்கு, பச்சை கஞ்சா இருக்குது. அதாவது காயப்போடாத கஞ்சா, பச்சை கஞ்சா. பச்சை கஞ்சா குடிக்கிற பையவன் அதை அடிச்சாதான் உனக்கு வந்து போதை ஏறுமா. அதனால அவனா சாக போற, ஈரகோல் இருந்து சாக போறான். இவனதுக்கு அடிக்கணும். நாயை அடிச்சு நாயுடைய மலத்தை சமக்க முடியுமா? இவர் நாய், சுருநாய். இந்த நாயை திமுக அரசு அடிக்குமா? இவனா சாக போறவன், கஞ்சா குடிச்சு சாக போறவன். அதனால இவனும் ஒரு பெரிய பில்டப்பா, ஒரு ஆயுதமே கிடைக்கல எடப்பாடி பழனிசாமிக்கு, சசிகலாவுக்கு, திமுகவை குறை சொல்றதுக்கு தேடி தேடி பாக்குறாங்க, ஒன்னும் கிடைக்கல. இந்த சரக்கு சங்கர் வீணா போன சொரி சங்கரை பிடிச்சு சிறையில போட்டு இவ்வளவு பில்டப்பாடா? இது தேவையா உங்களுக்கு? 400 அப்படின்னு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இதை காமிச்சு ஒரு வசூல் போட்டிருக்கான். ஒரு வசூலுக்காக உள்ள போயிருக்கான். திட்டமிட்டு சிறைக்கு போறதுக்காக தான் பெண் காவலர்கள் பேசினது. ஆனா இவன் போதையில அவன் தங்கியிருந்த அறையில இருந்து கஞ்சா இருந்தது மறந்துட்டான், கார்ல கஞ்சா இருந்தது மறந்துட்டான். போதை தான், போதை ஆசாமி மறந்துட்டான். அந்த வழக்கும் பாஞ்சிருச்சு. அதனால குண்டர் சட்டத்தில் உனக்கு கைது செய்யணும் எங்க பூண்டுடைய வேண்டுகோள். அதனால உன அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்கன்னா மனநோயாளியும் பாதிக்கப்பட்டு உள்ள போய் அமைதியா இருக்கணும். இவை சக கைதினோட அங்க ஒம்பளுக்கிட்டு தான் வைங்க. இவை யாரை ஒம்பளுக்காம இருக்கான்? எந்த தரப்பு ஒம்பளுக்காம இருக்கான்? தேவர் இளைஞர்களை பேசியிருக்கான். பார்த்தா தேவர் இளைஞர் பூரா போதக்காரங்க, தேவர் சேஞ்சிக்கு போறவங்களான்னு பேசியிருக்கான். அப்ப அங்க தேவர் குரூப்புக்காரங்க ஜெயிலுக்குள்ள தானே வைங்க. உன்னை தூக்கி போட்டு எடுத்துவான்ல. இவன் எல்லா தரப்பையும் பேசுறான்லங்க. பெண்கள் பூராமே போச்சாரிகன்றான். இவன் எந்த தரப்பை பேசாம இருக்கான்? ஆனால் அனைத்து தரப்பு மக்களுடைய ஒட்டுமொத்த வெகுஜன எதிரி சரக்கு சங்கர். அவர் மேல எடுத்த நடவடிக்கை பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல, திட்டமிட நடவடிக்கை அல்ல. யதார்த்தமாக திருடன் பல நாள், திருடன் ஒரு நாள் அகப்படுவான். சரக்கு சங்கர் மாட்டிக்கொண்டான். இப்ப அவனை காப்பாற்றுறதுக்கு, அரசியல் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள், சசிகலா போன்றவர்கள், வானதி சீனிவாசன் போன்றவருடைய கூக்குரல் என்பது அசிங்கமா இருக்கு, ஆபாசமா இருக்கு, கேவலமா இருக்கு. யாருக்காக நீங்க குரல் கொடுக்க வேண்டும்? ஒரு நியாயம் வேண்டாமா? தகுதி வேண்டாமா? விலைவாசி போராட்டத்துக்கா போயிருக்கான்? எதற்காக போயிருக்கான்? சரக்கு சங்கருக்கு இந்த நாட்டுடைய சமூக பிரச்சனை கிடைக்காது பேசியிருக்கானா? இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு பேசியிருக்கானா? நீட்டு தேர்வு பேசியிருக்கானா? மொழி பிரச்சனைக்கு பேசியிருக்கானா? ஸ்டெர்லைட் ஆலைக்காக எதிர்த்து பேசியிருக்கானா? அணுகுலை எதிர்த்து பேசியிருக்கானா? எதற்கு பேசாத ஒரு சரக்கு சங்கருக்கு இவங்க பேசியது நியாயம் அல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி சார். நன்றி.